ராஜ வாழ்க்கைய வாழறதுக்கு அரண்மனையில தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. நாம இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளும் கிடைச்சிருச்சுன்னா நாம கூட ராஜாதான். அப்படி ஒருத்தரை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஹலோ பிரதர், முட்டாள்ல கிடைக்கிறீங்க சைதாப்பட்ட வடகிறேன். நான் நடமாடுற இடத்துல பூவை போட்டு வச்சவன் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குத்தாட்டம் போட்டும் போலகுது. இவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோ? இதெல்லாம் கேட்க போனா உனக்கு நான் வந்ததுன்னு கேட்பானுங்க. நம்மளுக்கு நேரத்துக்கு வம்பு. சாப்பிட்டோமா சோபால அப்படியே ஆயா சாஞ்சோமான்னு இருக்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம்பா. இல்ல இப்பவே பேசி ஆகணும். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து என்னன்னு கேக்குறியா? ஏன் சாஞ்சி உட்காந்தா நீ பேசுறது கேட்காதான்? நான் அப்படியே சொல்லு. சரி, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இது என்ன லவ் பண்றியா? நீ பம்மி பம்மி வரும்போதே உன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு. ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இந்த சமுதாயம் தாறுமாறா பேசும். ஒரு பூனை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பேசும்? யோசிச்சு பாரு. வாயை திறக்க மறந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? இவகிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? என்கிட்ட பேசலையா? கார்ஃபீல்ட், அவகிட்ட போய் பேசுறதுக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணி என்ன மொக்க ஆகிட்டிய. இதே மாதிரி பேசி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த முகர கட்டைக்கு இதுவே அதிகம். இதுவரைக்கும் எவனுமே என்ன இந்த மாதிரி கலாச்சதே கிடையாது. மொத தடவையா நீ கலாச்சிட்ட. பயங்கர மூட் அவுட் ஆகிட்ட. பாட்டு கேட்க இது எவனுக்கு வேணாம்? ஆஹா, வாய்க்கு ருசி அவர்த்து வச்சிருக்காங்க. அவன் அங்க கடலை போடட்டும், இங்க இவரை நாம கரெக்ட் பண்ணுவோம். கோழி பெட கோழி உன்னை வெட்டி திங்கிற படுபாவி. என்னப்பா டாட்டா காட்டிட்டு பாப்பா லண்டனுக்கு போயிடுச்ச? இதத்தான் நான் இவ்வளவு நேரம் தேடி. யாரு தெரியும் நீ தேடுறேன்னு? நீ வேணும்னே இப்படி பண்ணிருப்ப. இந்த மோதிரத்தை கொடுத்து அவகிட்ட என்னோட லவ் சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவ போயிட்டா. போனா போட்டு கூட வந்ததை வரவிட வைப்போம், போனதை செலவிட வைப்போம். இந்த மோதிரத்தை போடுறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல. நீ ஒண்ணு பண்ண, இந்த மோதிரத்தை கடையில கொடுத்து காய்ச்சி வாங்கி வந்துடுறேன். அதை வச்சு லண்டன் போலாம்ல? எப்படி போனாலும் ஒரு வீட்டுக்கே வந்துடுறிய. மோதிரத்தை கொடுத்து காதல சொல்லலான்னு பார்த்தேன், என்னைய கொடுத்து காதல சொல்லிட்டு வரேன். வேணாம் வேணாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சதுடா. போவாதே போவாதே சொன்னா கேளியா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க காதல சொல்லிக்கலாயா? நீ பாட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு யாரையா சோறு வைப்பாங்க? நிறைய பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போவாதையா? சொல்றது கேளியா? இந்த நாய் ஊருக்கு முன்னாடி போய் ஏறிக்குதே. கார்ஃபீல்ட், நீயும் ஓடிய நான் வர வரைக்கும் இங்கதான் தங்க போறீங்க. அதுக்குள்ளே வர வேண்டிய இடம் வந்துருச்சா என்ன? ராஜா மாதிரி அந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே இங்கதான் தங்கணும்னு சொன்னா எப்படி தங்குவோம்? புரியலையே. ஆஹா, இதெல்லாம் வேலைக்காவது. எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. இங்க எல்லா சௌகரியமும் கிடைக்கும். தெரியும் தெரியும். கார்ஃபீல்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தங்குனதில்ல. அதனாலதான் அவன் எப்படி இங்க இருக்க போறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உள்ள இருக்கவங்களோட பழகிட்டா அப்புறம் நீங்க திரும்பி கூப்பிட்டா கூட வரமாட்டான். ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? திறந்து விடுங்கடா. நான் தனி காட்டு ராஜாடா. என்ன இந்த மாதிரி இடத்தெல்லாம் அடைச்சு வைக்காதீங்கடா. சொன்னா கேளுங்கடா. வந்து திறந்து விடுங்கடா. இப்ப நீங்களா திறக்க போறீங்களா இல்லன்னா நானா உடைச்சுக்கிட்டு வெளியில வரட்டுமா? கூட்டம் மறந்துட்டானுங்க. நல்லா காப்பகம். அவன் கறிதான் சாப்பிடுவான், ஒரு நாளைக்கு 2 வாட்டி. அதோட நிறைய பால் குடிப்பான். மறக்காம கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பொம்மை அவன்கிட்ட கொடுத்துருங்க. நல்லா விளையாடுவான். அட நாய, பின்னாடியே வந்து என்ன காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க. போ அப்படி. என்ன தனியா விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் வாழாட்டிட்டு பின்னாடியே வந்துடுறேன். கொலைச்சு காட்டி கொடுத்தா உன்னை கொலை பண்ணிடுவோம். போ உள்ள போ. சொன்ன கேள்வி ஒண்ணு மாட்டிக்கு போறோம். போயிட்டு 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 வந்தா வந்து உள்ள. என் செல்போன் நம்பர் கொடுத்துருக்கேன், என் ஹோட்டல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது கால் பண்ணுங்க. ஓகே. சத்தம் போடாத. நாம இருக்கிறது தெரிஞ்சா பாதி வழியில இறக்கி விட்டுருவான். பேக்ல இருக்கிற துணியெல்லாம் தூக்கி வெளியில போடு. அது உள்ள ஒளிஞ்சுக்கிறதா நம்மளுக்கு சேஃப்.